ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், தீபாவளிக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வச்சுட்டு சங்கு சக்கரமெல்லாம் வச்சுட்டு வேறு ஒரு மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தோம். அது வேறு ஒரு மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் என்னன்னுட்டு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, என்னப்பா பிரிண்டர்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, புதுசாக ஏதாவது ஜெராக்ஸ் கடை ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது நம்ம வீட்டான தான் இருக்குது. ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது. பிரிண்டர் ஏன்ப்பா அந்த கன்றாவியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிண்டில் நிறைய இங்கெல்லாம் லீக் ஆகிடுச்சிங்க. பிரிண்டர் ஆக்சுவலி நல்ல பிரிண்டர் தான், நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கூபி டூ, டோங்லி இவங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரிண்டரை ஒரு வழியாக பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் இப்போதைக்கு பிரிண்ட் போட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஸோ இந்த இங்கை வச்சு தான் முன்ன நம்ம வெள்ளைக்கோழிக்கு நல்லாவே ரெயின்போ கலரில் டையெல்லாம் அடிச்சு விட்டுருந்தோம். அதையும் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், நம்மளுடைய இந்த நெல்புர்ஸ் குட்டியான இந்த ஃப்ளவர் பாட்டை வச்சுட்டு இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் போடுற டிஸ்பிளே. ஸோ அதை இந்த குட்டி இந்த குட்டி நெல்புர்ஸ் ஆக்சுவலி இது ஓட்டை போட்டு வெளியே வருமா அந்த ஃப்ளவர் பாட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். மற்றபடி இதெல்லாமே டைட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கு எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெரிச்சிருக்குங்க. நம்ம ஸ்கூல் இப்படி நீங்கள் பாருங்கள், வேறு வீடியோவில் இருக்காங்க, எப்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இப்போதைக்கு உள்ளே ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு இப்போதைக்கு மூடி பார்க்கலாம். ஓகே, இதான் தெரியுதான்னா இல்லை, இது தெரியல. ஆக்சுவலி இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க போல், அதனால் எதுவுமே தெரியல. ஓகே சரி, நம்ம பத்தடிச்சு வைப்போம். பத்தடிடா தம்பி, என்னடா ஆச்சு? ஐயோ, குச்சி எங்கேயோ ஒளி போய் விழுந்து போச்சுங்க. மழை ஈரமாக இருக்குது, மழை மேகமாக வேறு இருக்குதா, அதனால் ஒன்றுமே தெரியல. டக்குன்னு எங்கேயோ ஓடுது. இந்த குச்சியாவது பத்தடிச்சிருங்கப்பா எப்படியாச்சும். பற்ற இந்த கதை பறிச்சாங்க. வாங்க 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 வாங்க, தூக்குமா தூக்குமா தூக்குமா. ரெடியா வச்சுட்டுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைப்பா வச்சுட்டு கொடுக்குன்னு ஓடிப்போடு தம்பி, இங்கே நிற்காத, ஓடிப்போடு. என்னப்பா இப்படி பண்ணுறியாப்பா? ஒரு குட்டி நெல்பஸ் தானேப்பா, ஒயர் வேறு, சாரி நம்ம கயிறு வேறு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதையாச்சும் கரெக்டாக இந்த தடவை வச்சுருங்க. என்ன நடக்குதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். வைங்க டக்கு டக்குன்னு மூடு 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 மூடுப்பா, பற்றிச்சு. ஓ அவ்வளோதானா, முடிச்சுதா? என்ன நடந்துச்சு? எல்லாம் நாலாப்புறமும் புகை வருது. இது என்னங்க வட்டமாக போட்டுச்சா? ஓ மை காட், இந்த ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா என்ன ஓப்பன் பண்ண, ஐயோ பற்றினி எரியுது, பற்றினி எரியுதுங்க. ஐயோ கீழே ஒன்று மேலே பக்குன்னு பற்றிடுச்சு, உருகிடுச்சிங்க, உருகி எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடே, இந்த பிரிண்டருக்கு அடியில் பிளாஸ்டிக் இருக்குது, பிளாஸ்டிக் நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டை வச்சா அது எரியாமல் என்னடா பண்ணணுன்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு புரியுது. நான் நினச்சது வேறு, இது ஒன்று நடந்துச்சு. நான் நினச்சேன் அது அப்படியே இந்த 3 லேயருமே ஓட்டை போட்டு மேலே தூக்கி தெரித்து வந்துடும்னு சொல்லிட்டு. அப்படி ஒன்றும் நடக்கலைங்க. ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஏதாவது வாட்டர் இருந்தால் எடுத்துகிட்டு போட்டு விடுங்கப்பா, தண்ணியை போட்டு அணைச்சி விடுவோம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியர்னு தான் நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு குட்டி இருக்கிறதுலே குட்டி ஃப்ளவர் பாட் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு இவ்வளோ எஃபெக்ட்ன்றது போதுமானதுன்னு தான் நமக்கு தோணுது. வேறு என்னன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஒரு ஸ்பிரிண்டர் பாயில், அவ்வளோதான். இது ஒன்றும் முடிஞ்சுது. இதுன்னு அது சத்தம் வருது, ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ நம்ம இதே இன்னொரு ஃப்ளவர் பாட்டை ரெடி பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குல்ல, இதையாச்சும் வச்சு செக் பண்ணிடலாம். இன்னொன்று வச்சிடலாங்க அந்த ஹோல்ஸுக்கு நடுவில். இது பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். என்னங்க எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. மறுபடியும் பத்தாடிப்பா, ஒஞ்சி போச்சா? ஐயோ கொஞ்சம் ஒஞ்சிட்டு இருக்கு. வைப்பா. ஏன்பா ஒரு ஃப்ளவர் பாட்டை எவ்வளோதான்ப்பா வைப்பீங்க? வைங்கப்பா, போதும்ப்பா, டக்குன்னு பிடிச்சிக்கலாம். ஐயோ திருப்பி வச்சுங்க. இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். வாங்க, நம்மகிட்ட ஐடியா பண்ணியிருக்காரு, அவரை வச்சுட்டு முடிச்சிடலாம். இது என்னுடைய ஐடியா தாங்க. அந்த தீக்குச்சி இருக்குது இல்லையா, நம்ம மத்தாப்பு பத்தரிக்கிறதுக்காகவே. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதை சொருகிட்டோம்னா அதுவே ஒரு 3 ஃபார்ம் ஆகிடும் நம்ம ஃப்ளவர் பாட்டுக்கு. இது என்னுடைய யோசனை. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் தேவைங்க. பற்றிருச்சிங்க. பற்றிக்கிச்சு. அவ்வளோதாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தாங்க. ஐயோ எவ்வளோ குட்டிஸ் இருந்துச்சு. கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சிங்க இந்த தடவை. இங்கே பாருங்களேன், முன்ன தடவை ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஒயிட் கலர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு கிளாஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அந்த தடவை நெருப்பு எதுவும் பற்றிக்கல, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா முன்ன தடவை.
அதனால் எதுவும் பற்றிக்கல. இங்கே பாருங்கள், யாரோ பீடி பிடிச்சி உள்ளே ஃபுல்லாக 10 பேர் உட்காந்து பிடிச்ச மாதிரி இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ புகை. கம்மியாக தான் இருக்குது. ஆக மொத்தம் ஏற்கனவே ஒரு டேமேஜான பிரிண்டருக்கு இன்னொரு டேமேஜ் கொடுத்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஏதோ என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். இனி தண்ணியை ஊற்றிடுவோம். அதை பாருங்கள், அது ஒரிஜினல் இங்கு தாங்க, எவ்வளோ காஸ்ட்லியான எப்சன் இங்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.